السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل وسلم وبارك على نبيك ورسولك محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. وبعد، فإن خير الأمور كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. கண்ணியத்திற்குரியவர்களே, இஸ்லாமிய பெருமக்களே, இந்த மாநாட்டுக்கு வருகை தந்திருக்கின்ற உலமா பெருமக்களே, அல்லாஹுவின் அருளால் உங்களை சந்தித்து சில நல்ல விஷயங்களை பேசிக்கொள்கிற, சில நல்ல விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிற வாய்ப்பை அல்லாஹுவின் அருளால் பெற்றிருக்கிறேன். அல்லாஹ் நல்லதை நான் சொல்வதற்கும் நல்லதை கேட்பதற்கும் சத்திய செய்திகளை பரப்புவதற்கும் பின்பற்றுவதற்கும் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. சொல்லப்படுகிற நல்ல விஷயங்களை காது தாழ்த்தி செவிதாழ்த்தி முழுமையாக கேளுங்கள். கேட்ட செய்திகளை புரிய முயற்சி செய்யுங்கள். புரிந்த விஷயங்களை வாழ்க்கையில் செயல்படுத்த முயற்சி செய்யுங்கள். நீங்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கிற நல்ல விஷயங்களை உங்களுடைய உறவினர்களுக்கு, உங்கள் குடும்பத்தாருக்கு, உலக மக்கள் அனைவருக்கும் பரப்புவதற்கும் எடுத்துச் சொல்வதற்கும் முயற்சி செய்யுங்கள். அல்லாஹ் உதவுவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, ஒழுக்கம், நற்பண்புகள் என்று பார்த்தால் நாம் எந்த ஒரு மார்க்கத்தை கவனித்து கேளுங்கள். ஒழுக்கம் நற்பண்பு என்று எடுத்தால் நாம் எந்த ஒரு மார்க்கத்தை நம்பிக்கை கொண்டிருக்கிறோமோ அந்த மார்க்கம் அல்லாஹுவின் புறத்திலிருந்து அகில உலக மக்களுக்காக கொடுக்கப்பட்ட மார்க்கம். ஒரு குறிப்பிட்ட இனத்தவர்களுக்காக, குறிப்பிட்ட மொழி பேசுபவர்களுக்காக அல்ல, அகில உலக மக்களுக்காக அல்லாஹுவிடமிருந்து அவனுடைய தூதர்கள் மூலமாக வேதங்களின் வழியாக கொடுக்கப்பட்ட மார்க்கம் அல் இஸ்லாம். இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம். நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்பட்ட, நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட, நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே ஒப்புக்கொள்ளப்பட்ட மதம், கொள்கை, சமயம், கோட்பாடு அல் இஸ்லாம் ஒன்றுதான். இந்த இஸ்லாமிய மார்க்கம் இதனுடைய வணக்க வழிபாடுகளாக இருக்கட்டும், இதனுடைய இறையியல் சம்பந்தமான நம்பிக்கை கொள்கை சார்ந்த செய்திகளாக இருக்கட்டும், ஏனைய கொடுக்கல் வாங்கல் தொடர்பான சட்டங்களாக இருக்கட்டும், மொத்தமுமே நற்பண்புகளோடு பின்னி பிணைந்தவையாக, நற்பண்புகளின் அடிப்படையில் அமைந்தவையாக, நல்லொழுக்கங்களின் அடிப்படையின் மீது கட்டமைக்கப்பட்டதாக இருப்பதை பார்ப்போம். அல்லாஹு தஆலா அவன் மிக அழகானவன், அழகானதை விரும்புகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்
மிக நீதமானவன், நீதமானதை விரும்புகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிக பரிசுத்தமானவன், பரிசுத்தமானதை விரும்புகிறான். எனவே அல்லாஹுவை விட அழகிய முறையில் நீதத்தை, ஒழுக்கத்தை, கட்டுப்பாட்டை, சீர்திருத்தத்தை, நேர்வழியை, நற்பண்புகளை வேறு எவராலும் சொல்லிக் கொடுக்க முடியாது. அல்லாஹு தஆலா அவன் அழகியதை விரும்புகிறான், அழகிய பண்புகளை விரும்புகிறான். அல் குர்ஆனை நீங்கள் எடுத்து படித்தால் தெரியும். பல இடங்களிலே அல் முஹ்சினூன், அல் முஹ்சினூன் என்ற பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கும். இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன் வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன். அல் முஹ்சின் என்றால் யார்? ஒன்று, அல்லாஹுவோடு தனது குணத்தை சரி செய்து கொண்ட மேன்மைக்கள் அல் முஹ்சினூன். இரண்டாவது, படைப்புகளோடு தன் குணங்களை சரி செய்து கொண்டவர், தனது ஒழுக்கத்தை சீர் செய்து கொண்டவர். அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன். நற்குணம் உடையவர்களை, நற்பண்பு உடையவர்களை, நல்லொழுக்கம் உடையவர்களை, அழகிய முறையில் அல்லாஹுவோடும் அவனுடைய படைப்புகளோடும் நடந்து கொள்பவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். யோசித்து பார்த்தீர்களா? சிந்தித்து பார்த்தீர்களா? நல்லொழுக்கம் உள்ளவர்களுக்கு, கொஞ்சம் கவனமாக கேளுங்கள், நற்குணம் உள்ளவர்களுக்கு, தனது குணத்தை மேன்மைப்படுத்த விரும்பக்கூடியவர்களுக்கு, குணத்தால் சிறந்து விளங்க வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்களுக்கு இதைவிட ஒரு சிறப்பு வேண்டுமா? யோசித்து பாருங்கள். உங்களுடைய உருவம் அழகாக இல்லை என்றாலும் உருவம் அல்லாஹுவால் நிர்ணயிக்கப்படுகிறது. யாரும் தனது உருவத்தை தனது விருப்பப்படி அமைத்துக் கொள்ள முடியாது. தனது எந்த ஒரு உடல் உறுப்பாக இருந்தாலும் சரி, ஹுவல்லதி யுஸவ்விருக்கும் ஃபில் அர்ஹாம், கற்பப்பையிலே அவன் எப்படி வடிவமைக்கிறானோ, நிறம், அமைப்பு, இவை அனைத்தும் அவன்தான் வடிவமைக்கிறான். அந்த வடிவமைப்பின் அடிப்படையில் தான் குழந்தை பிறக்கிறது. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் அமைத்த அந்த வடிவமைப்பின் அடிப்படையிலே மனிதர்களுக்கு, மனித சமுதாயத்திற்கு கண்ணியத்தை, உயர்வை, மதிப்பை தருகிறானா என்றால் நிச்சயமாக இல்லை. அல்லாஹு தஆலா மிக தெளிவாக சொல்லிவிட்டான். அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொல்லிவிட்டார்கள். பலர் தங்கள் வெளி தோற்றத்தை கொண்டு பெருமை அடிக்கிறார்கள், வெள்ளை நிறத்தை கொண்டு பெருமை அடிக்கிறார்கள், தனது உயரத்தை கொண்டு பெருமை அடிக்கிறார்கள், தனது உடல் உறுப்புகளின் வலிமைகளை பற்றி, நிறைவை பற்றி பெருமை கொள்கிறார்கள். உண்மையில் அல்லாஹ்வுடைய அருள் என்று நினைத்து வேண்டுமானால் அதற்கு அவர்கள் நன்றி செலுத்தட்டும். ஆனால் அது பெருமை கொள்வதற்கு அல்ல, அது தன்னை உயர்வாக மதிப்பதற்கு அல்ல. ஏனைய மக்களின் மீது எது உயர்வாக மதிப்பதற்கு உரியது? நற்பண்புகள், நல்லொழுக்கங்கள், நல்ல சிந்தனைகள், நல்ல எண்ணங்கள், ஈமான், தக்வா, இறையச்சம், ஒழுக்கங்கள். இதன் அடிப்படையில் தான் அல்லாஹ் உயர்வை முடிவு செய்கிறான், அவனுடைய அன்பை முடிவு செய்கிறான். லன் யனாலல்லாஹ லுஹூமுஹா, லன் யனாலல்லாஹ லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்கும். யோசித்து பாருங்கள். நீங்கள் கொடுக்கின்ற குர்பானி, அந்த பலி பிராணி, அதனுடைய மாமிசம் அல்லாஹுவை சேருவதில்லை, அதனுடைய இரத்தம் அல்லாஹுவை அடைவது கிடையாது. வேறு என்ன அடைய போகிறது? அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய இறையச்சம், உங்களுடைய கட்டுப்பாடான வாழ்க்கை, அல்லாஹுவை பயந்து வாழுகிற உங்கள் இறையச்சம், உங்களுடைய இறை நம்பிக்கை, இதுதான் என்னை வந்தடையும், இதைத்தான் நான் எதிர்பார்க்கிறேன், இதைத்தான் நான் நேசிக்கிறேன் என்று சொல்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ் லா யன்ظுர் இலா சுவரிக்கும், இன்னல்லாஹ் லா யன்ظுரு இலா சுவரிக்கும் வலா இலா அஜ்சாமிக்கும். அல்லாஹ் உங்கள் முகங்களை பார்க்க மாட்டான், உங்கள் உருவங்களை பார்க்க மாட்டான், அதன் அழகை அல்லாஹ் பார்ப்பது கிடையாது. அல்லாஹ் எதை பார்க்கிறான்? உங்கள்
அமல்களை அல்லாஹ் பார்க்கிறான், உங்கள் உள்ளங்களை கல்புகளை அல்லாஹ் பார்க்கிறான். வலக்கின் அல்லாஹ் யன்ظுர் இலா குலூபிக்கும் வ அஅமாலிக்கும். அல்லாஹ் உங்கள் உள்ளங்களை பார்க்கிறான். இந்த உள்ளத்திலே நீ என்ன வைத்திருக்கிறாய், என்ன எண்ணத்தை கொண்டு வந்திருக்கிறாய். சிலருடைய முகம் அழகாக இருக்கும், அவர்களுடைய உள்ளம் அசிங்கமாக இருக்கும். சிலருடைய முகம் வெள்ளையாக இருக்கும், அவர்களுடைய உள்ளம் கருப்பாக இருக்கும். சிலருடைய பேச்சுகள் இனிப்பாக இருக்கும், ஆனால் அவர்களுடைய எண்ணங்கள் கசப்பாக இருக்கும். அல்லாஹ் உள்ளங்களை அறிந்தவன். வல்லாஹு அலீமும் பிதாத்திஸ் சுதூர். அல்லாஹ் உள்ளங்களின் ரகசியங்களை அறிபவனாக இருக்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்விடத்திலே அவ்வளவு மதிப்பு. இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன். அந்த ஒருத்தர் போன் பேசிட்டு இருக்காரு பாருங்க. இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன். அல்லாஹ் நற்குணம் உள்ளவர்களை நேசிக்கிறான். வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன். அழகிய பண்புடையவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். நீங்கள் உங்கள் குணங்களை சீர்திருத்தம் செய்தால், உங்கள் ஒழுக்கங்களை நீங்கள் அல்லாஹ்வுடைய விருப்பத்திற்கு ஏற்ப அமைத்துக் கொண்டால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்த இறைவன் உங்களை நேசிக்கிறார். தாயின் பாசத்தை உணர்ந்திருப்பீர்கள், மனைவியின் பாசத்தை உணர்ந்திருப்பீர்கள், நண்பனின் பாசத்தை உணர்ந்திருப்பீர்கள். கொஞ்சம் அல்லாஹ்வின் பாசத்தை உணர்ந்து பாருங்கள், ரப்புடைய முஹப்பத்தை உணர்ந்து பாருங்கள். ரப்புடைய முஹப்பத்து வேண்டுமா, ஒழுக்கம் வேண்டும். ரப்புடைய முஹப்பத்து வேண்டுமா, நற்குணங்கள் வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு இப்படி சொல்லித் தருகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, பலருக்கு ஏக்கம் இருக்கலாம். ஆம், அல்லாஹ்வுடைய தூதரை நம்பிக்கை கொண்ட ஒவ்வொரு மூமினுக்கும் அந்த ஏக்கம் இருக்கத்தான் செய்யும். அல்லாஹ்வின் தூதரை நான் கண்ணால் பார்க்கவில்லையே, எனது ஹபீபை, யாரை அல்லாஹ் எனது உயிரை விட நான் அவரை அதிகமாக நேசிக்க வேண்டும் என்று சொன்னானோ, அந்த ஹபீபை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் பார்க்கவில்லையே, அவர்களுடைய காலத்திலே நான் வாழவில்லையே என்ற ஏக்கம் இருக்கத்தான் செய்யும் மூமின்களுக்கு. அவர்களுடைய தோழர்களை நான் பார்க்கவில்லையே என்று குர்ஆனை நேசிக்கக்கூடிய, சுன்னாவை நேசிக்கக்கூடிய மக்களுக்கு ஏக்கம் இருக்கத்தான் செய்யும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை பற்றி அல்லாஹ் இப்படி சொன்னானோ, லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரவுஃபுர் ரஹீம். நம்பிக்கையாளர்கள் மீது இரக்கம் உள்ளவர், நம்பிக்கையாளர் மீது பாசம் உள்ளவர், நம்பிக்கையாளர்களின் மீது அக்கறை உள்ளவர், நம்பிக்கையாளர்களின் மீது அவர் பேராசை உள்ளவர். அவர்களுக்கு சிரமமான எதுவும் நபிக்கு கடுமையாக சிரமமாக இருக்கும் என்று அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆறுதலை சொல்கிறார்கள். பாருங்கள், எவ்வளவு பெரிய செய்தியை சொல்லுகின்றார்கள். காலத்தால் அவர்களை அடையாத மக்கள், அவர்களுக்கு பின்னால் எத்தனை 100 ஆண்டுகளுக்கு பின்னாலும் வந்தாலும் சரி, அந்த மக்கள் எல்லாம் நிம்மதி பெறும் விதமாக, அந்த மக்கள் எல்லாம் நற்செய்தி பெறும் விதமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? இன்ன மின் அஹப்பிக்கும் இலைய, இன்ன மின் அஹப்பிக்கும் இலைய வஅக்ரபிக்கும் மின்னி மஜ்லிஸன் யௌமல் கியாமஹ். நாளை மறுமையிலே உங்களில் எனக்கு மிக விருப்பமானவர்கள், அல்லாஹு அக்பர், நாளை மறுமையில் உங்களில் எனக்கு மிக விருப்பமானவர்கள். குர்ஆன் முதலிலே சொன்ன செய்தி நற்குணம் உள்ளவர்கள், அல்லாஹ்விற்கும் விருப்பமானவர்கள். அடுத்த செய்தியை பாருங்கள், ஒருவர் அல்லாஹ்விற்கும் விருப்பமானவராக ஆகிவிட்டார். அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி சொல்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாளை மறுமையிலே உங்களில் எனக்கு மிக விருப்பமானவர், அது மட்டுமா, வாக்ரபிக்கும் மின்னி மஜ்லிஸா, உங்களில் எனது சபையில் மறுமையிலே, அது மஹ்ஷராக இருக்கட்டும் அல்லது ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ், ஜன்னத் அத்னாக இருக்கட்டும், அந்த சொர்க்கங்களில் நாளை மறுமையில் என்னுடைய சபை நடக்கும் போது அந்த சபையிலே எனக்கு மிக நெருக்கமாக இருப்பவர். எப்படி சொல்கிறார்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதரின் மீது ஸலவாத் சொல்லுங்கள்.
இப்படிப்பட்ட ஒரு சிறப்பை நமக்கு சொல்கிறார்களே, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வாங்கி தருகிறார்களே. நபிக்கு விருப்பமானவர், நபியின் சபையிலே நாளை மறுமையிலே மிக அருகாமையில் உட்கார்ந்திருப்பதற்கு, மிக அருகாமையிலே சமூகம் தருவதற்கு, மிக அருகாமையிலே வீற்றிருப்பதற்கு வாய்ப்புள்ளவர் யாரு தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அஹாசினுக்கும் அஹ்லாகா. யார் ஒழுக்கத்தால், யார் குணத்தால் அழகானவர்களாக இருக்கிறாரோ, அவர் கருப்பராக இருந்தால் என்ன, பிலால் ஒரு கருப்பர் தான். ஆனால் அல்லாஹ்வின் தூதரோடு அவர்களுக்கு இருந்த நெருக்கம் அது காலத்தால் ஏற்பட்ட நெருக்கம் அல்ல. ஈமான், தக்வா, ஒழுக்கம், கட்டுப்பாடு, இறையச்சம் என்ற அடிப்படையினால் அமைந்த அந்த நெருக்கம். யார் உங்களிலே குணத்தால், ஒழுக்கத்தால் மிக அழகானவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் யாருக்கு நெருக்கமாக இருப்பார்கள்? யாருக்கு நெருக்கமாக இருப்பார்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களை பற்றி சொல்லுகின்றார்கள். இன்று அந்த நபியை அறியாத மக்கள் நபியை இகழ்கிறார்கள் என்றால் அதற்கு நாமும் ஒரு காரணம். அல்லாஹ் நம்மை மன்னிப்பானாக. நமது நபியின் பெருமையை பற்றி, உயர்வை பற்றி அந்த மக்களுக்கு சொல்வதை நாம் தவறிவிட்டோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னமா புஇஸ்து லியுதம்மிம ஸாலிஹல் அக்லாக். நல்லொழுக்கங்களை, நற்குணங்களை நிறைவுபடுத்துவதற்காக, நல்லொழுக்கங்களை பரிபூரணப்படுத்துவதற்காகத்தான் நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். நபி இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட போது மக்கள் எப்படி இருந்தார்கள் தெரியுமா? அவர்கள் மக்களாக இல்லை, மனித உருவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மிருகங்களாக இருந்தார்கள். உறவுகளை துண்டிப்பவர்களாக, மது அருந்துபவர்களாக, விபச்சாரம் செய்வதை பெருமையாக நினைப்பவர்களாக, கொலை, களவு, ஏனைய அத்தனைய ஆபாசங்களையும் அசிங்கங்களையும் அனாச்சாரங்களையும் மௌட்டீகங்களையும் செய்வதிலே பெருமை கொண்டு வாழ்ந்தார்கள். அந்த நேரத்தில் தான் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பப்பட்டார்கள். தங்களை பற்றி சொன்னார்கள், நான் எதற்கு அனுப்பப்பட்டிருக்கிறேன் தெரியுமா? எத்தனை முஸ்லிம்களுக்கு தெரியும்? நபியினுடைய போதனை அதை ஏற்று நடக்கக்கூடிய ஒரு முஸ்லிம் நல்லொழுக்கம் உள்ளவனாக இல்லை என்றால், கவனமாக கேளுங்கள், நற்குணம் உள்ளவனாக இல்லை என்றால் அவன் நபியை கொண்டு பெருமை கொள்வதிலே, அவன் நபியை பற்றி பெருமை பேசுவதிலே அவனுக்கு எந்த அருகதையும் இல்லை. அவனுக்கும் நபிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வருகையை ஏற்றுக்கொண்ட ஒரு முஸ்லிம், அவர்களை ஷஹாதா கூறி ரசூலுல்லாஹுவாக ஏற்றுக்கொண்ட ஒரு முஸ்லிம் கெட்ட குணம் உள்ளவனாக இருக்க முடியாது, பண்பற்றவனாக, தீய நடத்தை உள்ளவனாக இருக்க முடியாது. ஒழுக்கம் உள்ளவனாக இருக்க வேண்டும், நற்குணம் உள்ளவனாக இருக்க வேண்டும். அவனுடைய தோற்றத்தால் மட்டுமல்ல, அவனுடைய குணத்தால் சிறந்தவனாக இருக்க வேண்டும். இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னமா புஇஸ்து லியுதம்மிம ஸாலிஹல் அக்லாக். நற்குணங்களிலே மிக நல்லதை, மிக பொருத்தமானதை, மிக சரியானதை நான் உங்களுக்கு முழுமையாக கற்றுத் தருவதற்கு அனுப்பப்பட்டிருக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அவர்களுடைய தோழர்கள் சொல்வதை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நற்குணம் உள்ளவர்களாக திகழ்ந்தார்கள். லம் யகுன் ஃபாஹிஷா, லம் யகுன் ஃபாஹிஷா வலா முத்தஃபஹிஷா. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருபோதும் அசிங்கமான வார்த்தைகளை பேசுபவராக இல்லை. அசிங்கமான, ஆபாசமான, அருவருக்கத்தக்க வார்த்தைகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசியது கிடையாது. இன்றைய வாலிபர்கள், இன்றைய முஸ்லிம் சமுதாயம் மிக கவனமாக பின்பற்ற வேண்டிய மிகப்பெரிய ஒழுக்கம் இது. மாற்றார்களோடு பழகிய தாக்கம், இஸ்லாமிய சூழ்நிலையை விட்டு தூரமான தாக்கம், முஸ்லிமாக இருந்து கொண்டு தீய வார்த்தைகளை பேசுகிறார்கள், அசிங்கமான, ஆபாசமான, அருவருப்பான வார்த்தைகளை பேசுகிறார்கள்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லம் யகுன் ஃபாஹிஷா, அருவருப்பான அசிங்கமான ஆபாசமான வார்த்தைகளை பேசியது கிடையாது. வலா முத்தஃபஹிஷா, அசிங்கமான அருவருப்பான ஆபாசமான செயல்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தது கிடையாது. அப்படிப்பட்ட சிறந்த குணமுடையவர்களாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். தங்கள் தோழர்களுக்கு அதைத்தான் போதித்துக் கொண்டே இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கள் தோழர்களை சமயம் கிடைக்கும் போதெல்லாம் வஹ்யை கொண்டு, தனது சுன்னாவை கொண்டு அவர்களுடைய குணங்களை பண்படுத்திக் கொண்டே இருந்தார்கள், சீர்படுத்திக் கொண்டே இருந்தார்கள். இந்த நபியை ஏற்பதற்கு முன்னால், இந்த தூதருக்கு ஷஹாதா சொல்வதற்கு முன்னால் அந்த தோழர்கள் எப்படி வேண்டுமானாலும் இருந்திருக்கலாம். அல்லாஹ் சொல்கிறார், நபியை ஈமான் கொள்வதற்கு முன்னால் அவர்கள் மிக தெளிவான வழிகேட்டிலே இருந்தார்கள் என்று. ஆனால் எப்போது இந்த நபியை நம்பிக்கை கொண்டார்களோ, இந்த நபியின் மார்க்கத்தை ஏற்றார்களோ, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை உயர்த்தினான் உயர்த்தினான் உயர்த்தினான். அந்த மக்களை போன்று நற்குணமுடையவர்கள், அவர்களை போன்ற அழகிய பண்புடையவர்கள் உலக வரலாற்றிலே இனி வரவே முடியாது என்ற அளவிற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை புகழ்ந்து கூறினான். அவர்களை நமக்கு அழகிய முன்மாதிரிகளாக ஆக்கினான். கண்ணியத்திற்குரியவர்களே, நற்குணத்தை ஒரு மனிதன் அடைய வேண்டும் என்றால் உங்களுக்கெல்லாம் இந்த நற்குணத்தினுடைய உயர்வு கொஞ்சம் புரிந்திருக்கும். அல்லாஹ் நேசிக்கிறான் நற்குணமுடையவர்களை, அல்லாஹ்வுடைய தூதர் நேசிக்கிறார்கள். அவர்களுக்கு அருகாமையிலே இருக்கின்ற வாய்ப்பை அடைய பெறுகிறோம். அது மட்டுமா, நாளை மறுமையிலே ஒரு மூமினுடைய அமல் நிறுக்கப்படும் போது, அந்த நாள் எப்படிப்பட்ட நாள்? யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபதிஹி வ பனீஹி, தாய் தந்தையை விட்டு, கணவன் மனைவியை விட்டு, சகோதரன் சகோதரனை விட்டு, நண்பன் நண்பனை விட்டு விரண்டு ஓடக்கூடிய நேரம், ஒரு நன்மைக்காக வேண்டி அல்லல் படக்கூடிய நேரம். அந்த நேரத்தின் அந்த நன்மையின் தட்டு கணப்பதை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். உங்களுடைய நன்மையின் தட்டு கணக்க வேண்டும் என்றால் யாருக்கு ஆசை இல்லை சொல்லுங்கள் பார்க்கலாம். நன்மையுடைய தட்டு கணத்தால் தான் நம்முடைய அமல்கள் எழுதப்பட்ட ஏடு நமக்கு வலகரத்திலே கொடுக்கப்படும். அப்படி வலகரத்திலே கொடுக்கப்பட்டால் தான் சிராத் பாலத்தை அழகிய முறையிலே பாதுகாப்பாக கடக்க முடியும். அதை கடந்தால்தான் நபியினுடைய ஹவுதுல் கௌசருடைய தடாகத்திலே நாம் நீரருந்த முடியும், பிறகு சொர்க்கம் செல்ல முடியும் இன்ஷா அல்லாஹ். நபி அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய நல்ல அமல்களுடைய அந்த தராசை, நல்ல அமல்களுடைய அந்த தட்டை, தராசனுடைய அந்த நல்ல அமல்களுடைய தட்டை கனமாக்கக்கூடியது, அந்த தட்டை வலுவாக்கக்கூடியது நற்குணத்தை போன்று வேறு ஒன்றுமே கிடையாது என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நினைத்து பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு அழகிய சம்பவம் இங்கே நினைவு கூர்ந்தால் மிக பொருத்தமாக இருக்கும். மனிதன் எப்போதும் தனது இபாதத்துகளை வைத்துக் கொண்டே அல்லாஹ்விடத்திலே நெருக்கத்தை தேடிவிட முடியாது. இபாதத்துகள் நெருக்கத்தை தேடுவதற்கு மிக முக்கியமான ஒன்று, மிக அவசியமான ஒன்று. சில நேரத்திலே மனிதனுடைய குணத்தின் மீது அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு ஒரு இரக்கம் வரும், மனிதனுடைய பண்பின் மீது அல்லாஹ்விற்கு ஒரு பாசம் வரும், மனிதனுடைய அந்த நற்குணத்தின் மீது அல்லாஹ்விற்கு ஒரு அனுதாபம் வரும், ஒரு இரக்கம் வரும். அப்படி இரக்கம் வந்துவிட்டால் அந்த அடியானின் பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னிப்பது மட்டுமல்ல, அவனை சிரமப்படுத்தாமல் சொர்க்கத்திலே அனுப்பிவிடுவான். அவனை சிரமப்படுத்தாமல் சொர்க்கத்திலே அனுப்பிவிடுவான். ஆம், அதே நேரத்திலே இன்னொரு பக்கமும் கவனிக்க வேண்டும். இபாதத்துகள் இருக்கின்றன, வணக்க வழிபாடுகள் இருக்கின்றன, தொழுகை இருக்கிறது, நோன்பு இருக்கிறது, எத்தனையோ வணக்கங்கள் குர்ஆன் ஓதிக்கொண்டே இருக்கிறார். ஆனால் குணத்தால் கெட்டவர், பண்பால் மோசமானவர், பிறருக்கு கெடுதி செய்பவர், பிறரை ஏசுபவர், பிறரை அடிப்பவர், பிறரின் பொருள் காசுகளை திருடக்கூடியவன், அபகரிக்கக்கூடியவன். என்ன நடக்கும் தெரியுமா? நாளை மறுமையிலே
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். நாளை மறுமையிலே நடக்க இருக்கின்ற ஒரு காட்சியை, ஒரு மனிதன் வருவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்கு நிறைய செல்வங்களை கொடுத்திருப்பான். அந்த மனிதனை பார்த்து அல்லாஹ் கேட்பான், என்னப்பா நீ செய்து வந்திருக்கிறாய், என்ன அமல் வைத்திருக்கிறாய் என்று கேட்பான். அந்த அடியான் அல்லாஹ்விற்கு முன்னால் அப்படியே கூனி குறுகி தலை குனிந்து நிற்பான். அல்லாஹ்விடத்திலே சொல்வான், அல்லாஹ்வே, ஆம், நீ எனக்கு எவ்வளவோ அற்கொடைகளை கொடுத்தாய், இந்த உலக வாழ்க்கையை கொடுத்தாய் அல்லாஹ். ஆனால் நான் பெரிய ஒரு அமலை சேகரித்து வரவில்லை. ஆனால் நான் செய்த ஒரு நல்ல காரியம் எனக்கு நினைவுக்கு வருகிறது. என்ன சொல்வான் அந்த அடியார்? நான் செய்த நல்ல காரியம் ஒன்று, என்னிடத்தில் இருந்த நல்ல குணம் ஒன்று எனக்கு நினைவுக்கு வருகிறது ரஹ்மானே. அல்லாஹ் கேட்பான், அப்படி என்ன நல்ல குணம் நீ வைத்திருக்கிறாய், அப்படி என்ன நல்ல பண்பு நீ வைத்திருக்கிறாய்? பாருங்கள், அமல்கள் பேச முடியாத இடத்திலே பண்புகள் பேசும். அமல்கள் குறைந்து விட்ட போது நல்லொழுக்கங்கள் நற்குணங்கள் அல்லாஹ்விடத்திலே சிபாரிசு செய்யும். அல்லாஹ் கேட்பான் அந்த அடியானை பார்த்து, உன்னிடத்திலே என்ன அமல் இருந்தது அடியானே? அந்த அடியான் பயந்து பயந்து சொல்வான், இதையெல்லாம் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா, இதுவெல்லாம் இந்த இடத்திலே செல்லுமா என்ற பயத்திலே அல்லாஹ்விடத்திலே சொல்வான், யா அல்லாஹ், எனக்கு நிறைய பணம் காசு இருந்தது, செல்வம் இருந்தது, என்னை தேடி வரக்கூடியவர்களுக்கெல்லாம் நான் கடன் கொடுப்பேன், அவர்களுக்கு நான் கொடுத்த கடனையும் அவர்கள் திரும்ப தருவதாக சொன்ன அந்த தேதியையும் நான் குறித்து வைத்துக் கொள்வேன். என்னுடைய பணியாளர்களை அந்த கடன் வசூலிக்கின்ற அந்த நாள் வரும்போது கடன் வசூலிப்பதற்காக அனுப்புவேன். கவனமாக கேளுங்கள். அப்படி அனுப்பும் போது எனது பணியாளர்களிடத்திலே நான் சொல்லுவேன், என் பணியாளர்களே, வறுமையில் இருப்பவனை நீ பார்த்தால், சிரமத்திலே இருப்பவனை நீ பார்த்தால், அவனை அதட்டாதே, மிரட்டாதே, ஏசாதே, அவனை வருத்தி அவனை சிரமப்படுத்தி எனது கடனை வசூல் செய்வதற்கு முயற்சிக்காதே. அவனுக்கு கால அவகாசம் கொடுத்து விட்டு அவனை மன்னித்து விட்டு நீ திரும்ப வந்துவிடு, வேறொரு தவணையிலே வாங்கிக் கொள்ளலாம் என்று என் பணியாளர்களுக்கு சொல்லி அனுப்புவேன். அல்லாஹ், சிரமப்பட்டவர்களை மன்னிப்பவனாக நான் இருந்தேன் அல்லாஹ், சிரமப்படுபவர்களுக்கு அவகாசம் கொடுப்பவனாக நான் இருந்தேன் அல்லாஹ் என்று சொல்லுவான். அல்லாஹ்விற்கு ரோஷம் வந்துவிடும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு ரோஷம் வந்துவிடும். நீ மன்னிப்பவனா, நீ அவகாசம் கொடுப்பவனா, நீ விட்டு கொடுப்பவனா? விட்டு கொடுப்பதற்கு, மன்னிப்பதற்கு உன்னை விட நான் தகுதியானவன், உன்னை மன்னித்து விட்டேன், நீ சொர்க்கம் செல் என்று அல்லாஹ் சொல்லுவான். எப்படி சொல்லுவான்? விட்டு கொடுப்பதற்கு, மன்னிப்பதற்கு அதை நீ செய்வாய் என்றால் அதை விட அதற்கு நான் தகுதியானவன், உன்னை மன்னிக்கிறேன், உன்னை விட்டு கொடுக்கிறேன், நீ சொர்க்கம் செல் என்று அல்லாஹ் சொல்லுவான். பாருங்கள், அல்லாஹ்விற்கு அவனுடைய குணம் பிடித்து விட்டது, அவனுடைய பண்பு பிடித்து விட்டது. அப்படித்தான் இஸ்ரவேலர்களிலே அதிகமாக நீங்க கேள்விப்பட்ட ஹதீஸ் தான். ஆனால் கவனித்து பார்க்க வேண்டும். ஒழுக்கம் கெட்ட ஒரு பெண், நடத்தை சரியில்லாத ஒரு பெண், ஒரு நேரம் ஒரு காட்டு வழியாக நடந்து செல்லும் போது தண்ணீர் தாகம் எடுத்து கிணற்றை தேடி செல்கிறார். கிணற்றிலே தண்ணீர் இருக்கிறது, ஆனால் இறைப்பதற்கு வாளி இல்லை. தனது காலிலே அணிந்திருந்த அந்த தோல் மோஜாவை கழட்டி தனது முந்தானையிலே அதை கட்டி கிணற்றின் ஆழத்திலே இறக்கி தண்ணீர் எடுத்து தான் குடிக்கிறாள். அந்த நேரத்திலே திரும்பி பார்க்கிறாள். திரும்பி பார்க்கும்போது ஒரு நாய் தாகத்தால் அங்கே இருந்த ஈரமான மண்ணை நக்கிக் கொண்டிருக்கிறது. இதை பார்த்து அந்த பெண்ணுக்கு இரக்கம் வந்து விட்டது. எனக்கு ஏற்பட்ட தாகம் உனக்கும் ஏற்பட்டு விட்டதா என்று அந்த நாய்க்கு தண்ணீர் கொடுப்பதற்காக மீண்டும் ஒரு முறை அந்த பெண் தனது காலுறையால் தண்ணீரை இறைத்து
அந்த நாய்க்கு தண்ணீர் புகட்டுகிறாள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஃபகஃபரல்லாஹு லஹா, அல்லாஹ் அவளுடைய அந்த பெரும்பாவத்தையே மன்னித்து விட்டான் இந்த நன்மையின் காரணமாக, அவள் அந்த நாய்க்கு காட்டிய இரக்கத்தின் காரணமாக. நினைத்து பாருங்கள். இங்கே மற்றும் சில நிகழ்வுகளையும் நாம் பார்க்கத்தான் கடமைப்பட்டிருக்கிறோம். எத்தனையோ பேர் தொழுகை, நோன்பு, ஏனைய பிற விஷயங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்கள், அவர்களுடைய குணத்தை பார்த்தால், அவர்களின் பண்புகளை பார்த்தால், அவர்களின் நடவடிக்கைகளை பார்த்தால் கீறி கிழித்து திங்கக்கூடிய காட்டு மிருகங்கள் கூட வெட்கமடைந்து விடும். எப்படி அந்த மனித உருவத்திலே இருக்கின்ற அந்த மனிதனிடத்தில் இருக்கின்ற மிருக குணங்களை பார்த்தால் மிருகங்கள் கூட வெட்கப்பட்டு விடும். சி, நாங்கள் கூட உன்னை போல இப்படி கேடு கெட்டவர்கள் அல்ல என்று. அவ்வளவு மோசமான குணமுடையவர்களாக, தீய பண்புடையவர்களாக, பிறரின் உள்ளங்களை காயப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பதை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது, அல்லாஹ்வின் தூதரே, ஒரு பெண்ணை பற்றி நாங்கள் கேள்விப்படுகிறோம், அவளுடைய தொழுகை, அவளுடைய நோன்பு, ஏனைய பிற வணக்கங்கள் மிக உயர்வாக பேசப்படுகிறது, அதை பற்றி மிக உயர்வாக பிரஸ்தாபிக்கப்படுகிறது. ஆனால் வலக்கின்னஹா தூதி ஜாரஹா, அந்த பெண் தன் அண்டை வீட்டார்களுக்கு தொந்தரவு தருபவளாக இருக்கிறாள். யாருக்கு? தன் அண்டை வீட்டார்களுக்கு தொந்தரவு தரக்கூடிய பெண்ணாக இருக்கிறாள். தொழுகை இருக்கிறது, நோன்பு இருக்கிறது, வணக்க வழிபாடுகள் இருக்கின்றன, ஆனால் அவளுடைய குணம் சரியில்லை, அவளுடைய பண்பாடு சரியில்லை, பிறரோடு அவளுடைய பழக்க வழக்கங்கள் சரியில்லை, தொந்தரவு தரக்கூடியவளாக இருக்கிறாள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்ப்பு சொன்னார்கள், லா கைர ஃபீஹா ஹிய ஃபின்னார், அவளிலே எந்த நன்மையும் இல்லை, அவள் நரகத்தில் தான் சேருவாள். எங்கே சேருவாள்? எங்கே சேருவாள்? நரகத்தில் தான் சேருவாள். தொழுகை, நோன்பு எல்லாம் அவளுடைய கெட்ட குணத்தால் அழிந்து போய்விட்டன. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படித்தான் சொன்னார்கள், ஹல் ததுரூன மனில் முஃப்லிஸ், பரம ஏழை யார் என்று உங்களுக்கு தெரியுமா? பரம ஏழை, நமது வழக்கத்திலே சொல்வார்கள் அல்லவா, பேங்க்ரப்சி, அவன் அதாவது சுத்தமாக போண்டியானவன், மஞ்சள் நோட்டீஸ் விடப்பட்டவன், அவன் யார் என்று தெரியுமா என்று கேட்கப்பட்ட போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே தோழர்கள் சொன்னார்கள், மன் லா திர்ஹம் லஹு வலா தீனார், அல்லாஹ்வின் தூதரே, யாரிடத்திலே ஒரு நயா பைசா கூட இல்லையோ அவனைத்தான் நாங்கள் பரம ஏழையாக பார்க்கிறோம். நபி சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இல்லை, எனது உம்மத்திலே அவன் அல்ல பரம ஏழை, யஅதி பிஸலாத்தின் வஸகாத்தின் வஸௌமின் வஹஜ்ஜின் வலக்கின் யஅதி قد ضرب هذا وشتم هذا وسفك دم هذا. அதே நேரத்தில் மறுமையிலே ஒருவன் வருவான், தொழுகை இருக்கும், நோன்பு இருக்கும், ஜகாத் இருக்கும், ஹஜ் இருக்கும், வணக்க வழிபாடுகள் பஞ்சமில்லாமல் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் அவன் ஒருவனை ஏசி இருப்பான். கொஞ்சம் நினைத்து பாருங்கள். குறிப்பாக பள்ளிக்கூடத்திலே படிக்கின்ற மாணவர்கள், வாலிபர்கள் நினைத்து பார்க்க வேண்டும். பிறருக்கு தொந்தரவு தருவதற்காகவே இன்று பல வாலிபர்கள் வீட்டை விட்டு வெளியேறுகிறார்கள். இரக்கம் என்பதும் பண்பாடு என்பதும் நற்குணம் என்பதும் பணிவு என்பதும் இன்றைய வாலிப சமுதாயத்திடமிருந்து காணாமல் போய்விட்ட ஒரு பொருளாக இருக்கிறது. எத்தனையோ முஸ்லிம்கள், முஸ்லிம் வாலிபர்கள் காஃபிர்களின் இந்த கெட்ட குணத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் பார்க்கக்கூடிய கலாச்சாரம், சினிமாவிலே பார்க்கிறார்கள் வன்முறைகளை, சீரியல்களிலே பார்க்கிறார்கள் வன்முறைகளை, ஒருவன் ஒருவனுக்கு தொந்தரவு செய்வதை, ஒருவன் ஒருவனோடு எசருவதை, தீங்கு செய்வதை, சண்டை போடுவதை, அதை போன்று அவர்கள் தங்களது வாழ்க்கைகளை அமைத்துக் கொள்ள நினைக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவர்கள் தொழுதால் என்ன, இவர்கள் நோன்பு வைத்தால் என்ன, இவர்கள் ஏனைய பிற வணக்கங்களை செய்தால் என்ன, இவர்கள் பிறரை அடித்த காரணத்தால், பிறரை ஏசிய காரணத்தால், பிறருடைய இரத்தங்களை ஓட்டிய காரணத்தால், பிறரை காயப்படுத்திய காரணத்தால் நாளை மறுமையிலே இவனால் பாதிக்கப்பட்டவர்களுடைய பாவங்களை எல்லாம்
இவனுடைய தலை மீது சுமத்தப்படும், இவனுடைய நன்மைகளை அவனுக்கு கொடுக்கப்படும். கடைசியிலே நன்மைகள் இவனுக்கு மிஞ்சாது, முகம் குப்பர நரக நெருப்பிலே தூக்கி வீசி எறியப்படுவான். அல்லாஹ் பாதுகாப்பானாக. எப்படிப்பட்ட கேவலம் பாருங்கள். அமல்கள் செய்தான், ஆனால் தனது குணத்தை சரிப்படுத்தவில்லை. உண்மையான இறை நம்பிக்கை, உண்மையான இறை அச்சம், உண்மையான இறை வழிபாடுகள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த ஈமானிலும் அந்த தக்வாவிலும் அந்த இபாதத்திலும் 2 அம்சங்களை வைத்திருக்கிறான். சொல்வது புரிகிறதா? ஈமானிலும் தக்வாவிலும் இறை வழிபாடுகள், இபாதாத்துகள், தொழுகையாக இருக்கட்டும், நோன்பாக இருக்கட்டும், ஜகாத்தாக இருக்கட்டும், ஹஜ்ஜாக இருக்கட்டும், எத்தனை வழிபாடுகளை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறானோ இந்த வழிபாடுகளில் எல்லாம் 2 நன்மைகளையும் அல்லாஹ் நாடுகிறான், ஒரு நன்மையை மட்டுமல்ல. ஒன்று என்ன? இந்த அடியான் அவனை படைத்த இறைவனோடு உள்ள உறவை, தொடர்பை, இந்த அடியான் தனது இறைவனோடு நடந்து கொள்ள வேண்டிய குணத்தை, பண்பை சீர்படுத்த வேண்டும். இப்படி இங்கே 2 விதமான அந்த ஏற்றத்தாழ்வுகளையும் பார்க்கிறோம். அந்த நடுநிலையற்ற போக்கை நாம் பார்க்கிறோம். மக்களிலே சிலர் என்ன செய்வார்கள் என்றால், குணத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள், ஆனால் இறை வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள். பிறரோடு நல்ல முறையிலே பழகுவதிலே இவரை போன்று ஒருவர் உண்டா என்று பேசுகின்ற அளவிற்கு நல்ல முறையிலே நடந்து கொள்பவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இறை வழிபாடு என்று வந்தால் நாங்க யார் பிறருக்கு தீங்கு செய்கிறோம், நாங்க யாருக்காவது கஷ்டம் கொடுக்கிறோமா, நாங்க யார் பொருளையாவது எடுத்துக்கிறோமா, எங்களுக்கு எதுக்கு தொழுகை எல்லாம் என்று பேசுகிறார்கள். இல்லை சகோதரர்களே, இறை வழிபாடும் ஈமானும் அவசியம், நல்லொழுக்கமும் நற்குணமும் அவசியம். 2லிருந்து ஒன்றை பிரித்து பார்க்க முடியாது. அதுதான் இஸ்லாம் என்ற மார்க்கம். பிற மதங்களில் வேண்டுமானால் அந்த முரண்பாடான நிலை இருக்கலாம். குணத்திற்கு முக்கியத்துவம் இருக்கும், இறை வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் இருக்காது. அல்லது வெளிரங்கமான இறை வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் இருக்கும், ஆனால் உள்ளங்களை சுத்தப்படுத்துவதற்கும் குணங்களை சீர்படுத்துவதற்கும் அவர்களுடைய மதங்களிலே, மார்க்கங்களிலே, அவர்களுடைய கொள்கை கோட்பாடுகளிலே எந்த விதமான பயிற்சியும் இருக்காது, போதனையும் இருக்காது. ஒன்றை இங்கே மிக தெளிவாக பதிவு செய்து கொள்வது மிக நல்லது. நாம் ஏற்றிருக்கிற, நம்பிக்கை கொண்டிருக்கிற இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை மிக அழகாக அறிந்து தெளிவாக பின்பற்றும் போதுதான் ஒரு மனிதன் இறை வழிபாட்டிலும் நிறைவடைகிறான், இறை வழிபாட்டிலும் உயர்வை அடைகிறான். அதுபோன்று நற்குணங்களிலும் அவன் உயர்வை, நிறைவை, முழுமையை அடைகிறான். இதை தவிர வேறு ஒரு மார்க்கம் இல்லை, வேறு ஒரு நெறி இல்லை மனிதனை இறை வழிபாட்டிலும் உயர்த்துவதற்கு, மனிதனை அவனுடைய நற்குணங்களிலும் உயர்த்துவதற்கு. ஆகவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈமானிலிருந்து, ஷஹாதாவிலிருந்து, தொழுகையிலிருந்து, நோன்பிலிருந்து, ஜகாத்திலிருந்து அத்தனை வணக்கங்களிலும் அங்கே இறையச்சத்தை, ஈமானை எதிர்பார்க்கிற அல்லாஹ் அங்கே நற்குணங்களை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அங்கே மனிதனுடைய பண்புகளை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். தொழுகையை எடுத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி சொல்கிறான்? உத்லு மா ஊஹிய இலைக மின் கிதாபி ரப்பிக் வ அகிமிஸ் ஸலா இன்னஸ் ஸலாத தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். நபியே, குர்ஆனை நீங்கள் ஓதுங்கள். நபியே, தொழுகை நீங்கள் நிலைநிறுத்துங்கள். தொழுகை உங்களை மானக்கேடான காரியங்களிலிருந்து, அருவருப்பான வெறுக்கத்தக்க காரியங்களிலிருந்து உங்களை தடுக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். தொழுகை நற்குணத்தை தூண்டக்கூடியது. தொழுகை ஒரு மனிதனுக்கு பெருமையை, ஒரு மனிதனுக்கு பணிவை ஏற்படுத்தக்கூடியது. தொழுகை ஒரு மனிதனை பெருமையிலிருந்து பாதுகாக்கக்கூடியது. அவன் உது செய்து விட்டு அல்லாஹ்விற்கு முன்னால் தன்னுடைய ஏனைய சகோதரர்களோடு தோள் ஒட்டி பாதங்களை இணைத்து கை கட்டும் போது தன்னை அல்லாஹ்விற்கு முன்னால் ஓர் அடிமையாக, பெரிய பணக்காரனாக இருந்தால் என்ன, மந்திரியாக இருந்தால் என்ன, பெரிய செல்வந்தனாக இருந்தால் என்ன, அல்லாஹ்விற்கு முன்னால் அப்படியே வந்து, யா அல்லாஹ் உன்னுடைய அடிமை நான், யா அல்லாஹ் நான் உனக்கு அடிமை. அதற்கு பிறகு என்னோடு நிற்கின்ற இந்த மக்களுக்கு நான் ஒரு சகோதரன். அவன் என்னிடத்திலே வேலை செய்பவனாக இருந்தாலும், என்னை விட பொருளாதாரத்திலே, அழகிலே, படிப்பிலே குறைந்தவனாக இருந்தாலும்
நான் அவனுடைய சகோதரன், அவன் என்னுடைய சகோதரன், நான் அவனுடைய வலியை உணர்கிறேன், நான் அவனுடைய தேவையை உணர்கிறேன், அவனுடைய கவலையை நான் உணர்கிறேன் என்று அவனோடு தோள் ஊட்டி நிற்கும் போது அந்த அடியானுக்கு அல்லாஹ் பணிவை தருகிறான். அந்த அடியானுக்கு அல்லாஹ் சகோதரத்துவத்தை தருகிறான். அந்த ஏழையின் தேவையை உணர்ந்து ஏழையோடு பணிவாக நடந்து கொள்ளுகிற ஒரு நல்ல சமூகவாதியாக, ஒரு நல்ல சமுதாய மனிதனாக அல்லாஹ் பண்படுத்துகிறான். சுஜூதிலிருந்து அதிலே ஓதப்படக்கூடிய குர்ஆனுடைய வசனங்களிலிருந்து தொழுகையினுடைய அத்தனை அம்சங்களும், மஸ்ஜிதிலே தொழுகையை நிலைநிறுத்துவது முஸ்லிம்களுடைய ஆண்களின் மீது கட்டாய கடமையாகும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அது போன்றுதான் நோன்பை அமைத்தான், அது போன்றுதான் ஜகாத்தை அமைத்தான், அது போன்றுதான் ஹஜ்ஜை அமைத்தான். சமுதாயத்தோடு இந்த வணக்க வழிபாடுகளின் மூலமாக அடியான் சம்பந்தப்படுகிறான், அடியான் நெருக்கமடைகிறான். அவனுடைய குணங்கள் அங்கே சீர்திருத்தப்படுகின்றன, அவனுடைய பண்பாடுகள் அங்கே சீர்திருத்தம் அடைகின்றன. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குணங்கள் இல்லாத வணக்க வழிபாடுகளை விரும்புவது கிடையாது. குணங்கள் இல்லாத பண்புகள் இல்லாத பெருமையான தலகணம் பிடித்த கர்வமான வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வது கிடையாது. கண்ணியத்திற்குரியவர்களே, இஸ்லாமிய மார்க்கம் ஒரு மனிதனை அப்படித்தான் வார்த்தெடுக்கிறது. ஒரு மனிதன் அவன் நிறைவுள்ளவனாக மாற வேண்டும் என்றால், ஒழுக்கத்தில் சிறந்தவனாக மாற வேண்டும் என்றால், முதலிலே அல்லாஹுவோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அவன் தெரிய வேண்டும். அல்லாஹுவிற்கு செய்ய வேண்டிய அந்த கடமைகளை அவன் தெரிய வேண்டும். ரப்போடு நான் எப்படி நடந்து கொள்வது? உலகத்திலே இந்த ரப்போடு நடந்து கொள்ள வேண்டிய குணத்தை இஸ்லாமிய மார்க்கத்தை தவிர வேறு எந்த மார்க்கத்திலும் நீங்கள் பார்க்க முடியாது. அல்லாஹுவோடு நீ நடந்து கொள்ள வேண்டிய ஒழுக்கம் என்ன தெரியுமா? وَإِذْ قَالَ لُقْمَانُ لِابْنِهِ وَهُوَ يَعِظُهُ يَا بُنَيَّ لَا تُشْرِكْ بِاللَّهِ إِنَّ الشِّرْكَ لَظُلْمٌ عَظِيمٌ. லுக்மான் தனது மகனுக்கு அறிவுரை சொல்கிறார். லுக்மான் தனது மகனுக்கு உபதேசம் சொல்கிறார். எதை கொண்டு ஆரம்பிக்கிறார் உபதேசம்? நற்குணங்களை, நல்லொழுக்கங்களை, நல்ல பண்புகளை தனது மகனுக்கு உபதேசிக்கும் போது லுக்மான் சொல்கிறார், என் அருமை மகனே, முதலில் அல்லாஹுவோடு எப்படி நற்குணம் உள்ளவனாக நீ நடந்து கொள்ள வேண்டும் என்றால், அல்லாஹுவிற்கு எதையும் இணை வைக்காதே, அல்லாஹுவிற்கு சமமாக எதையும் வணங்கி விடாதே. ரப்புக்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளை ரப்பை தவிர வேறு யாருக்கும் செய்து விடாதே. யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹ். அல்லாஹ் அடியானிடத்திலே இதை எதிர்பார்க்கிறான். ஷிர்க் இல்லாத ஒரு அப்தாக எனக்கு நீ மாறு, எனக்கு இணை வைக்காத ஒரு அப்தாக நீ மாறு. நாளை மறுமையிலே இந்த அடியானை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பார்க்கும்போது இந்த அடியானிடத்திலே அல்லாஹ் சொல்லுவான், இப்ன ஆதம் இப்ன ஆதம் லவ் அதைதனி பிகுராபில் அர்தி خطايا ثم لقيتني لا تشرك بي شيئا لغفرت لك فلا أبالي. ஆனால் கண்ணியத்திற்குரியவர்களே, பலருக்கு தெரியவில்லை ஷிர்க் எவ்வளவு பெரிய பாவம் என்று தெரியவில்லை. அல்லாஹ் சொல்கிறான், ஆதமுடைய மகனே, நாளை மறுமையிலே நீ என்னிடத்திலே வரும்போது இந்த பூமி நிரம்ப நீ பாவங்களை செய்துவிட்டு வந்திருந்தாலும், எனக்கு இணை வைக்காமல் நீ வந்திருந்தால், எனக்கு சமமாக ஒருவரை வணங்காமல் வந்திருந்தால், எனது வணக்க வழிபாடுகளை என்னை தவிர பிறருக்கு செய்யாமல் நீ வந்திருந்தால், உனது பாவங்களை எல்லாம் நான் மன்னித்து விடுவேன். அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை. அல்லாஹ்வை யார் கேட்க முடியும்? யாராவது கேட்க முடியுமா? உனது இந்த அடியானை நீ ஏன் மன்னித்தாய் என்று, அவனுக்கு ஏன் அருள் புரிந்தாய் என்று யாராவது கேட்க முடியுமா? யாராலும் கேட்க முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு வெகுமதியை வைத்திருக்கிறான். யாருக்கு? யார் தனது குணத்தை அல்லாஹுவோடு முதலிலே சீர்படுத்திக் கொண்டார்களோ. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அரபு மக்கள் காட்டு மிராண்டிகளாக இருந்தவர்களை சீர் செய்வதற்கு முதலில் அவர்களுடைய இறை நம்பிக்கையை சரிபடுத்தினார்கள். எனவேதான் பார்க்கலாம் சகோதரர்களே, இறை நம்பிக்கை இல்லாதவன், ஈமான் இல்லாதவன், அல்லாஹுவை நம்பாதவன், மறுமையை நம்பாதவன் வெளியிலே பார்ப்பதற்கு எவ்வளவுதான் ஒழுக்கம் உள்ளவனாக,
இரக்கமுள்ளவனாக பண்புள்ளவனாக நடந்து கொண்டாலும் அவனை திரை மறைக்கும் போது, மனிதனின் கண்களில் இருந்து அவன் மறையும் போது கெட்டவனாக மாறிவிடுகிறான். அவனை கண்காணிக்கக்கூடிய ஒரு சக்தி, அவனை தண்டிக்கக்கூடிய ஒரு சக்தியிலிருந்து அவன் தவறி விடுவான், தன்னை காத்துக் கொள்வான் என்று இருக்கும் போது அவன் கெட்ட குணமுள்ளவனாக மாறிவிடுகிறான். ஆனால் ஒரு முஸ்லிமால் இப்படி இரட்டை வேடம் போட முடியாது. இரண்டு முகமுள்ளவனாக ஒரு முஸ்லிமால் இருக்க முடியாது. அவன் சமூகத்திலே இருந்தாலும் சரி, திரைக்கு பின்னால் மறைந்திருந்தாலும் சரி, அல்லாஹ் என்னை பார்க்கிறான், ரப்பு என்னை பார்க்கிறான். فَمَنْ يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ خَيْرًا يَرَى وَمَنْ يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ شَرًّا يَرَى. அணு அளவு நன்மை செய்தாலும் அல்லாஹ் எனக்கு அதை மறுமையிலே காட்டுவான், அணு அளவு தீமை செய்தாலும் அல்லாஹ் எனக்கு மறுமையிலே அதை காட்டுவான் என்ற பயம், என்ற தக்வா. فَأَمَّا مَنْ خَافَ مَقَامَ رَبِّهِ وَنَهَى النَّفْسَ عَنِ الْهَوَى فَإِنَّ الْجَنَّةَ هِيَ الْمَأْوَى. நாளை மறுமையில் அல்லாஹ்விற்கு முன்னால் நிற்க வேண்டுமே என்ற பயம், அந்த பயம் அவனை மன இச்சைகளை பின்பற்றுவதிலிருந்து, அசிங்கமான ஆபாசமான செயல்களில் இருந்து அவனை தடுத்து நிறுத்தும், கெட்ட குணங்களிலிருந்து தடுத்து நிறுத்தும், ஏமாற்றுவதிலிருந்து தடுத்து நிறுத்தும், பொய் பேசுவதிலிருந்து தடுத்து நிறுத்தும், பிறருடைய உரிமைகளை பாழ்படுத்துவதிலிருந்து தடுத்து நிறுத்தும், எல்லா விதமான நற்குணங்களையும் அவனிடத்திலே கொண்டு வரும். ஆகவேதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவதாக இறை நம்பிக்கையை சரிபடுத்தினார்கள், தக்வாவை சரிபடுத்தினார்கள். தக்வா இல்லை என்றால், ஈமான் இல்லை என்றால் எந்த நல்ல குணமும் நிலைத்திருக்காது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனவேதான் இந்த வேதத்திலே அத்தனை நல்ல குணங்களையும் சொல்லி, குர்ஆனிலே சொல்லப்படாத நற்குணங்கள் எதுவுமே கிடையாது. முந்திய வேதங்களில் சொல்லப்பட்ட எல்லா நற்குணங்களையும் அதைவிட மிக நிறைவாக, அதைவிட மிக முழுமையாக அல்லாஹ் நமது அல் குர்ஆனிலே சொல்லிவிட்டான். குர்ஆனுடைய ஒரு வசனத்தை ஓதி பாருங்கள், ஒரு வசனத்தை ஓதி பாருங்கள், எப்படி அல்லாஹ் ஒழுக்கத்தை சொல்லி காட்டுகின்றான், நேர்வழியை நற்பண்புகளை சொல்லி காட்டுகின்றான். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்ல், இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்ல் வல் இஹ்சான் وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي. உலக வேதங்களிலே இது போன்ற ஒரு வசனத்தை கொண்டு வர முயற்சி செய்யுங்கள், நிச்சயமாக கொண்டு வர முடியாது. அல்லாஹ் எப்படி சொல்கிறான்? முஸ்லிம் சமுதாயம் தனது நெற்றியிலே இதை எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும், தனது உள்ளங்கையிலே இதை பதிவு செய்து கொள்ள வேண்டும், ஒவ்வொரு நாளும் ஓதி பார்க்க வேண்டும். இதன் அடிப்படையில் ஒழுக்கமுள்ளவனாக, குணமுள்ளவனாக நான் நடக்கிறேனா என்று தன்னைத்தானே பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்ல், நிச்சயமாக அல்லாஹ் நீதத்தை ஏவுகிறான். நீதமாக நட என்று அல்லாஹ் சொல்கிறான். கணவன் மனைவியோடு நீதமாக நடக்க வேண்டும், மனைவி கணவனோடு நீதமாக நடக்க வேண்டும், பெற்றோர் பிள்ளையோடு நீதமாக நடக்க வேண்டும், பிள்ளைகள் பெற்றோரிடத்திலே நீதமாக நடக்க வேண்டும். ஒரு எஜமானன் தனக்கு கீழே வேலை செய்யக்கூடிய தன்னுடைய வேலையாட்களோடு, தனக்கு கீழ் பணி செய்யக்கூடிய பணியாளர்களோடு அவன் நீதமாக நடக்க வேண்டும். ஒரு அரசன், ஒரு அதிகாரி தனக்கு கீழ் உள்ள தனது கட்டுப்பாட்டுக்குள் இருக்கின்ற மக்களின் மீது நீதமாக நடக்க வேண்டும். எவ்வளவு சுருக்கமான வார்த்தையிலே வாழ்க்கையின் அத்தனை அம்சங்களையும் அல்லாஹ் சரிபடுத்துகிறான் பாருங்கள். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்ல், நீதம் செலுத்துங்கள் என்று மட்டும் அல்லாஹ் சொல்லவில்லை, இஅ்திலு, நீதம் செலுத்துங்கள் என்று சொல்கிற அல்லாஹ் அதே நேரத்தில் இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்ல், அல்லாஹ் உங்களுக்கு நீதத்தை ஏவுகிறான், அர்ஷுடைய இறைவன் உங்களுக்கு நீதத்தை ஏவுகிறான். நீங்கள் அநீதியாக நடந்தால் உலக சக்திகள் உங்களை தண்டிக்க முடியாது என்ற ஆணவம் உங்களுக்கு இருக்கலாம். இது யாராக இருந்தாலும் சரி, அநீதி செய்பவன் தந்தையாக இருக்கட்டும், கணவனாக இருக்கட்டும், அல்லது மூத்த சகோதரனாக இருக்கட்டும், அல்லது ஒரு எஜமானனாக இருக்கட்டும், அல்லது ஒரு அதிகாரியாக இருக்கட்டும், ஏன் ஒரு பெரிய அரசனாகவே இருக்கட்டும், அல்லாஹ் சொல்கிறான், நீ எங்கே தப்பிப்பாய், எப்படி தப்பிப்பாய்? வஸயஅலமுல் லதீன ஸலமூ,
ஐயமு கலபியோன். அநியாயம் செய்பவர்கள், அட்டூழியம் செய்பவர்கள் தங்களின் முடிவை அதி சீக்கிரத்தில் அறிந்து கொள்ளத்தான் போகிறார்கள். ولا يحسبن الله غافلا عما يعمل الظالمون. அநியாயம் செய்பவர்களின் செயல்களை அல்லாஹ் பார்க்காமல் இருக்கிறான் என்று யாரும் எண்ணிவிட வேண்டாம். இன்று அவர்கள் அராஜகம் செய்யலாம், அட்டூழியங்கள் செய்யலாம். அடக்கி ஆளுகிற அல்லாஹு தஆலா மனிதனை மரணத்தை கொண்டு அவனுடைய முதுகெலும்பை முறிக்கக்கூடிய அல்லாஹ் அவனை விட்டு வைத்திருப்பதெல்லாம் பார்வைகள் பிதுங்கி விடக்கூடிய அந்த மறுமை நாளுக்காக, ஒரு தவணைக்காக அல்லாஹ் விட்டு வைக்கிறான். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்ல் வல் இஹ்சான். அடுத்து அல்லாஹ் சொல்வதை பாருங்கள். அல்லாஹ் அழகிய முறையில் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். குர்ஆனை கொஞ்சம் வீடுகளுக்கு சென்று படித்து பாருங்கள். இந்த அழகு, ஹுஸ்ன், இஹ்சான், முஹ்சின், முஹ்சினூன், அல் இஹ்சான் என்ற வார்த்தையை குர்ஆனிலே அல்லாஹ் எத்தனை இடங்களில் எப்படியெல்லாம் பயன்படுத்தி இருக்கிறான் என்று. நீங்கள் அழகிய முறையிலே நடக்க வேண்டும். யார் யாரோடு? எல்லா மக்களும் எல்லோரோடும் அழகிய முறையிலே நடக்க வேண்டும். வகூலு லின்னாஸி ஹுஸ்னா, மக்களுக்கு அழகியதை சொல்லுங்கள். ஏன்? வகுல் இபாதி யகூலு லத்தி ஹிய அஹ்சன், மிக மிக அழகிய முறையில், மிக மிக சிறப்பான முறையிலே எனது அடியார்கள் அவர்கள் தங்களுக்குள் பேசிக் கொள்ளட்டும். பேச்சிலே அல்லாஹ் சொல்லும்போது உண்மையை பேசுங்கள் என்று சொல்கிறான், நீதமாக பேசுங்கள் என்று சொல்கிறான், நேர்மையாக பேசுங்கள் என்று சொல்கிறான், மிக அழகியதை பேசுங்கள் என்று சொல்கிறான், அவதூறு பேசாதீர்கள் என்று சொல்கிறான், அநியாயமாக பேசாதீர்கள் என்று சொல்கிறான், ஆதாரமற்றதை பேசாதீர்கள் என்று சொல்கிறான். எப்படிப்பட்ட ஒழுக்கங்களை அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள். ஆனால் இன்று மனிதன் இந்த சமூகத்திலே சண்டை சச்சரவுக்கு ஆளாகிறவனாக, பிறருக்கு தொந்தரவு தரக்கூடியவனாக மாறுவதற்கு என்ன காரணம்? அவனுடைய நாவு. அவனுடைய இந்த நாவு, இதன் மூலமாக அல்லாஹ்விற்கும் அநியாயம் செய்தவனாக மாறுகிறான். அல்லாஹ்விற்கு ஷிர்க் செய்யும் போது இந்த அடியான் அவனுடைய சக மக்களுக்கு அநியாயம் செய்தவனாக மாறுகிறான். எப்போது தெரியுமா? இந்த நாவை கொண்டு பிறரை காயப்படுத்தும் போது. அதனால் தான் காலையிலே எழுந்தவுடன் எல்லா உறுப்புகளும் நாவிடத்திலே முறையிடுகின்றன. மனிதனே, இந்த நாவே எங்களை பாதுகாத்துக்கொள், நீ சலாமத்தாக இருந்தால் நாங்கள் சலாமத்தாகி விடுவோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்ல் வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா. கெட்ட குணங்கள், கெட்ட பண்புகளையும் அல்லாஹ் இந்த 3 வார்த்தைகளிலே பட்டியல் போட்டு விடுகிறான். உலகத்தில் யாராலும் இப்படி சுருக்கமாக சொல்ல முடியாது. வயன்ஹா அனில் ஃபஹ்ஷா, மானக்கேடான அசிங்கமான செயல்களை விட்டு விலகிக் கொள்ளுங்கள். இன்று உலகம் சந்திக்கிற அத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம் என்ன? அசிங்கங்களும் ஆபாசங்களும் அநாகரீகங்களும் இந்த சமூகத்தின் பார்வையிலே அழகாக மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. சினிமாக்கள் என்ற பெயரால், சீரியல்கள் என்ற பெயரால், கலை என்ற பெயரால் அசிங்கங்கள், ஆபாசங்கள், அனாச்சாரங்கள் சினிமாக்களின் மூலமாக, சீரியல்களின் மூலமாக, நாடகங்களின் மூலமாக, நாட்டியங்களின் மூலமாக மனிதர்களுக்கு மத்தியிலே பரப்புவதற்காக இபிலீசும் இபிலீசுடைய கூட்டாளிகளும் முயற்சி செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பெற்ற முஸ்லிம், குர்ஆனை பெற்ற முஸ்லிம், அல்லாஹ்வுடைய வேதத்தை பெற்ற முஸ்லிம், மிக கவலைக்குரிய விஷயம், மிக கவலைக்குரிய விஷயம். முஸ்லிம்கள் இந்த அனாச்சாரமான ஆபாசமான பாவங்களுக்கு அடிமையாகி விட்டார்கள். இதிலிருந்து எப்படி மீளுவது என்று தெரியாமல் திகைத்துக் கொண்டிருக்கிறார்கள். யோசித்து பாருங்கள், எத்தனை தொழுகையாளிகள் மஸ்ஜிதிலே தொழுதுவிட்டு வீடுகளுக்கு செல்கிறார்கள். சிறிது நேரம் வரை அந்த வீடு ஒரு தொழுகிற இடமாக இருந்தது. வீட்டில் உள்ள பெண்கள் தொழக்கூடியவர்களாக இருந்தால் என்ன அர்த்தம்? அந்த வீடு ஒரு தொழுமிடமாக இருந்தது. ஆனால் அந்த தொழுகை உண்மையான தொழுகையாக இருந்திருக்குமே, ஆனால் தொழுகை முடித்த பின்பு அவர்களுடைய அந்த பெட்டியிலே பார்க்க கூடாததை அவர்கள் பார்த்திருப்பார்களா? அதை பார்க்க கூடாததை பார்ப்பதற்கு இயக்கி இருப்பார்களா? நினைத்து பாருங்கள். இந்த சினிமாக்களின் மூலமாக, சீரியல்களின் மூலமாக
உலக சமுதாயத்திற்கு இப்லீஸ் என்ன சொல்ல வருகிறான்? அந்த இப்லீசுடைய கூட்டாளிகள் என்ன சொல்ல வருகிறார்கள்? ஒழுங்கீனத்தை தூண்டுகிறார்கள். ஷைத்தான் உங்களுக்கு ஏவுவதெல்லாம் அசிங்கமானதை தான் ஏவுகிறான், மானக்கேடானதை தான் ஏவுகிறான், பாவமானதை தான் ஏவுகிறான். அல்லாஹ்வின் மீது பொய் சொல்ல உங்களை தூண்டுகிறான், அநியாயம் செய்ய உங்களை தூண்டுகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, உலகத்திலே இருக்கின்ற அத்தனை ஆட்சியாளர்களும் இன்று ஓர் இரவிலே முதலிலே முடிவு செய்யட்டும். உலகத்தில் இன்று இரவோடு சினிமா என்ற துறையை நாம் ஒழித்து விடுவோம் என்று. நடக்கின்ற கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, அராஜகம், அனாச்சாரம், கடத்தல் என்ற அத்தனை பெரிய சமுதாய பாவங்கள், அத்தனை சமூக கொடுமைகளில் இருந்து 90க்கு மேற்பட்டதை அன்றே ஒழித்து விடலாம். இவை அனைத்தையும் இதன் மூலமாகத்தான் பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடுமையாக சபிக்கின்றான். ஒரு முஸ்லிமை பாருங்கள், அவன் சினிமாக்களின் கேசட்டுகளை விற்கிறான். கேவலமாக இல்லை, அதை மக்களுக்கு கொடுக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், இன்னல்லதீன யுஹிப்பூன அன் தஷிஅல் ஃபாஹிஷா ஃபில்லதீன ஆமனு. அசிங்கமான காரியங்கள் மூமின்களுக்கு மத்தியிலே பரவ வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்களை அல்லாஹ் சபிக்கிறான். இம்மையிலும் மறுமையிலும் அவர்களுக்கு கடுமையான வேதனை இருக்கிறது என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுடைய இந்த மார்க்கம் அல்லாஹுவோடு நடந்து கொள்ளக்கூடிய ஒழுக்கத்தை நமக்கு கற்பிக்கிறது. நபியோடு நடந்து கொள்ளக்கூடிய ஒழுக்கத்தை நமக்கு கற்பிக்கிறது. நபியை நம்பிக்கை கொள்ள வேண்டும், அவர்களை நேசிக்க வேண்டும், அவர்களுடைய மார்க்கத்தை பரப்ப வேண்டும். அடுத்து தாய் தந்தையர்களோடு நடந்து கொள்ளக்கூடிய ஒழுக்கத்தை அல்லாஹ்வுடைய மார்க்கம் நமக்கு போதிக்கிறது. சீ என்று சொல்லாதே. வகுல்லஹுமா கௌலன் கரீமா, கண்ணியமாக, அன்பாக, மிருதுவாக பேசு. வக்ஃபிது லஹுமா ஜனாஹ ذுல்லி மினர் ரஹ்மா, கருணையோடு, அன்போடு, பாசத்தோடு அவர்களோடு நீ பணிந்து நடந்து கொள் என்று சொல்கிறது. சகோதர சகோதரிகளோடு நடந்து கொள்ளக்கூடிய ஒழுக்கத்தை நமது மார்க்கம் சொல்லித் தருகிறது. ஏனைய நண்பர்களோடு நடந்து கொள்ளக்கூடிய ஒழுக்கத்தை சொல்லித் தருகிறது. ஏன் இந்த சமுதாயத்தின் அறிஞர்கள் அல்லாஹ்வுடைய தீனை பரப்பக்கூடிய மக்களோடு, அல்லாஹ்வுடைய தீனின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடிய அந்த அழைப்பாளர்களோடு, குர்ஆனை உள்ளத்திலே தாங்கிய அந்த கல்வி பெற்ற சமுதாயத்தோடு நடந்து கொள்ளக்கூடிய ஒழுக்கத்தை நமது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். யார் நமது சிறுவர்களுக்கு இரக்கம் காட்டவில்லையோ, நமது பெரியவர்களை மதிக்கவில்லையோ, நமது ஆலிம்களுக்கு கண்ணியம் கொடுக்கவில்லையோ, அவர்கள் இந்த சமூகத்தில் இருப்பதற்கே தகுதியற்றவர்கள், இந்த சமூகத்தை சேர்ந்தவர்களே அல்ல என்று சொல்கிறார்கள். சமூகத்தோடு உள்ள ஒழுக்கங்களை இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகிறது. ஒழுக்கத்தின் எந்த பகுதியும் இஸ்லாம் நமக்கு விட்டுத்தரவில்லை. இன்று கண்ணியத்திற்குரியவர்களே, கடைசியாக ஒரு விஷயத்தை உங்களுக்கும் எனக்கும் நினைவுபடுத்துகிறேன், ஞாபகப்படுத்துகிறேன். கவனமாக கேட்டு சென்று உலக மக்களுக்கெல்லாம் இதை சொல்லுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சமூகத்தை பாதுகாக்க சொல்கிறான். சமூகத்தை கண்ணியமானதாக, சமூகத்தை நிறைவு பெற்றதாக இருக்க சொல்கிறான். எனவேதான் மதுவையும் ஆபாசத்தையும் அல்லாஹ் வன்மையாக கண்டிக்கிறான். ஆனால் இந்த சினிமாக்களின் மூலமாகவும் இந்த படிப்புகளின் மூலமாகவும் முஸ்லிம் சமுதாயத்தின் வாலிபர்கள் நாளுக்கு நாள் மதுவை நோக்கி, நாளுக்கு நாள் ஜினாவை நோக்கி செல்கிறார்கள். இதனால் தனி மனித ஒழுக்கம் கெடுகிறது, இதனால் முஸ்லிம் குடும்பம் சீரடைகிறது, இதனால் முஸ்லிம் சமுதாயம் சீரடைகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்விடத்திலே திரும்பி வருவோமாக, அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுவோமாக. குணத்தை சரி செய்வதன் மூலமாக ஈமானை சரி செய்ய முடியும். குணத்தை சரி செய்வதன் மூலமாக தக்வாவை நிறைவாக அடைய முடியும். குணத்தை சரி செய்வதன் மூலமாக அல்லாஹ்வுடைய அன்பை அடைய முடியும். குணத்தை சரி செய்வதன் மூலமாக அல்லாஹ்வுடைய தூதருடைய அன்பை அடைய முடியும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ்வுடைய அன்பையும் அவனுடைய தூதருடைய அன்பையும் நற்குணங்களையும் நிறைவாக தர வேண்டும் என்று வேண்டி முடிக்கின்றேன். அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லீ வ லக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.